If a and b are non-negative real numbers such that a plus 2b is equal to 6. So, this is condition. A plus 2b is equal to 6. A and b are non-negative. Non-negative na positive or 0. Then the average of the maximum and minimum possible values of a plus b is what? A plus b oda maximum value, a plus b oda minimum value. இந்த ரெண்டு ஆன்சர்ஸ்க்கான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். சரி, ஓகே, எஸ். சரி, ஃபஸ்ட்டு a plus 2b equal to 6. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ a and b. சரி, எஸ். இப்போது a வந்து லீஸ்ட்டாக என்னவாக இருக்கலாம்? 0வாக இருக்கலாம். ஓகே, a 0வாக இருந்தால் அப்போது b வந்து 2b equal to 6, அப்போ b equal to 3. அதுவே b 0வாக இருந்தால் b 0வாக இருந்தால் a equal to 6 ஸ்ட்ரெயிட்டாகவே கிடச்சிடும். சரி, ஓகே, எஸ். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் a plus b. a plus b என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்கணுமே. சரி, a plus 2b equal to 6 அப்படின்னா அப்போ a plus b என்னவாக இருக்கும்? a plus b வந்துட்டு 6 minus b இருக்கும். அப்புறம் b என்னன்றது தெரிஞ்சாதான் a plus b என்னன்றதே நம்மளால் சொல்ல முடியுமே. a plus b equal to 6 minus b. சரி, ஓகே, எஸ். அப்போது a plus b வேணும், நம்ம b ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம b எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இங்கே இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் இங்கே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு a plus b உடைய எக்ஸ்ட்ரீம் கேசஸும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, ஓகே, எஸ். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் a plus b என்னன்றது வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? a plus b உடைய மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா 6 minus b. அப்போ b இருக்கிறதுலே மினிமமாக இருக்கணும். அப்போ b 0ன்னு எடுத்துக்கலாம். b இருக்கிறதுலே 0 மினிமமாக போகணும் அப்படின்னா b 0வாக தான் இருக்க முடியும். b 0ன்னு இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a plus b 6ன்னு கிடைக்கும். இதுவே அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மினிமம். இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் a plus b என்ன அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அப்போது 6 minus bயில் b மேக்ஸிமமாக இருக்கணும். b மேக்ஸிமமாக இருக்கணும்னா 3ஆக தான் இருக்க முடியுமே, அதுக்கு மேலே முடியாது. b வந்து 3க்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போ a நெகட்டிவாலாம் ஆகிடும். கரெக்டாக? எஸ். ஸோ அது பாசிபிள் கிடையாது, ஏன்னா நான் நெகட்டிவாக இருக்கணும். அது கண்டிஷன் கொஷின்லேயே ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. இப்போ b கேன் பி மேக்ஸிமம் 3 தான். இப்போ b இங்கே 3ஆக இருந்ததுன்னா அப்போ 6 minus 3 a plus b யோட வேல்யூ 3ஆக இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, எஸ். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் a plus b 6, மினிமம் ஆஃப் a plus b 3. இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் ஆவரேஜ்? அப்போ ஆவரேஜ்னா 6 plus 3 by 2, 9 by 2னா 4.5. 4.5 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 4.5 இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்.